ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமாமா? கேக்குதா? am I audible? எஸ் கேக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இந்த நாள்ல உங்க கூட சில காரியங்களை ஷேர் பண்ணுவதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டிக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல நம்ம ஒரு ஒரு 5 இன்னையில இருந்து ஒரு 5 சீரீஸ் நம்ம வந்து தொடர்ந்து சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். அது எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் இல்ல சேஞ்ச் இன் அவர் கேரக்டர். ஸோ அது எங்க ஆரம்பிக்குது? நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இல்ல நம்மளுடைய கேரக்டர்ஸ் பத்தி நமக்கே தெரியும் நிறைய நேரத்துல இது தப்பான கேரக்டர், ஐ நீட் டு சேஞ்ச் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல நம்மளே யோசிச்சிருப்போம். ஆனா அது மாத்துறதுக்கு நமக்கு எந்த ஒரு வழி இல்லாம இருக்கலாம். பட் ஆனா அதுல நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் our thought life. இல்ல our thoughts become words, our words become actions, our actions becomes habit, இல்ல habit becomes our character. So இவ்ளோ ப்ராசஸ் கடந்துதான் வந்து நம்மளுடைய கேரக்டரா வருது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவதற்கு நம்ம எந்தெந்த ஏரியாஸ்லாம் நம்ம இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் வி get into the talk, we'll just look to God in prayer. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட சுவாமி ஆண்டவரே நாங்க அநேக காரியங்கள்ல இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போறோம். தேவன் எங்களோட கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்க எந்தெந்த ஏரியால எங்களை நாங்க இன்னும் திருத்திக் கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புறீங்களோ அந்த காரியங்களை தேவன் எங்களுக்கு முன்பாக நீ காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோ தட் ஆண்டவரே நாங்க எங்களை மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்க வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சோ நம்ம கேள்விப்பட்டு போல தாட்ஸ் பிகம் வேர்ட்ஸ். நம்ம யோசிக்கிற காரியம் தான், அதை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பேச ஆரம்பிப்போம். வேர்ட்ஸ் பிகம் ஆக்ஷன். நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம அதிகமா பேசுறோமோ அந்த காரியங்களை தான் நம்ம ஆக்ஷனாக நம்ம கொண்டு வருவோம்ல. சோ ஆக்ஷன்ஸ், ஒரு காரியத்தை நம்ம திரும்பி திரும்பி ஒரு 20 நாள் 21 நாள் நம்ம பண்ணோமானால் that becomes our habit. இல்ல சோ ஹேபிட் வச்சு தான் நம்ம யாருன்றத நம்ம கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. சோ அதே போல இந்த வேலையில நம்ம இந்த தாட் இல்ல தாட் லைஃப பத்தி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வச்சு நம்ம இதனால நம்ம சில காரியங்களை பாக்குறோம். அக்கா சில பிக்சர்ஸ் காமிக்கிறேன், அதை நீங்க மியூட் ஓபன் பண்ணி நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்றத அந்த பிக்சர் வச்சு நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் லுக் அட் தி பிக்சர் அண்ட் யூ சே என்ன இந்த பிக்சர் பார்த்தனே உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க மியூட் ஓபன் பண்ணி சொல்லலாம். what you just see or what you think when you see this picture? ஆன்ட்டி ஸ்னேக் பார்த்தோன்னா பயமா இருக்கு ஆன்ட்டி. ஸ்னேக் பார்த்தோனே பயமா இருக்குது. ஓகே, ரெண்டு சண்டை போடுதுன்னு நினைக்கிறோம் ஆன்ட்டி. அந்த டாக் வந்து ஆக்சுவலா ஸ்னேக் ஏதோ ஃப்ரெண்ட்லியா பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா ஸ்னேக் வெயிட் பண்ணி அதை அட்டாக் பண்ண போகுதுங்கிற மாதிரி. அப்பா இல்ல எவ்வளவு ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு காரியம் சொல்லிட்டோம்ல. பயமா இருக்கு, நம்ம இமோஷன்ஸும் வெளியில வருது இல்ல இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது. வேற யாருக்கு என்ன தோணுது இந்த பிக்சர் பார்த்து? வேற யாருக்கு ஒண்ணுமே தோணலையா இந்த பிக்சர் பார்த்த உடனே? அண்ட் யூசுவலா டாக் வந்து ஸ்னேக் பார்த்து கொலைக்கும் இல்ல ஏதாவது பண்ணும். அது காமிக்கல். எனக்கு வந்து இது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எப்படி அதை நக்கி குடுக்கற மாதிரி இருக்கு. நக்கி குடுக்கற மாதிரி இருக்குது. ஓகே, இல்ல இட்ஸ் a different scenario altogether. உண்மையிலே பார்த்தனா கத்திட்டே இருக்கும், கொலைச்சிட்டே இருக்கும். so it gives signal to us ல. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. அதுமே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க சொல்ல போறீங்க. என்ன what do you think you're going to say? இந்த பிக்சர் பார்த்து என்ன சொல்றீங்க? the bear, அந்த கரடி வந்து மீனை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்ட்டி. ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி, ஓகே. அப்புறம் வேற அந்த யூசுவலா சொல்லுங்க. மீன் வந்து கரடி கிட்ட விளையாடுற மாதிரி இருக்கும். விளையாடிட்டு இருக்குதா? ஓகே. ஆன்ட்டி தண்ணில வந்து ஓடுற தண்ணில மீன் எப்பவுமே லைக் ஒரு அந்த கர்வ்ல வந்து குதிச்சிட்டே இருக்கும். சோ கரெக்ட்டா அத போய் அத ப்ரே ஆக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுல்ல. சூப்பர். ஓகே, இது ஃபைனல் பிக்சர். நெக்ஸ்ட் வெரி ஸ்லோ. ஓகே, இது பாக்க எனிமீஸ் மாதிரி இருக்காங்க ஆன்ட்டி. கேட் அண்ட் ராட் எனிமீஸ் மாதிரி இருக்காங்களா? இவங்க எப்பவுமே எனிமீஸ் தான்ல. ஆமா ஆன்ட்டி, முறைக்குறாது ஆன்ட்டி. கேட் முறைக்குறாங்க.
ஓகே. அவங்க கீழ இருக்கிறவங்க ஐ மீன் ஆக்சுவலா ராட் வந்து பார்த்து பயந்து ஓட வேண்டியது, பட் இப்படி நிக்குது இந்த அப்படி நிக்குது, தைரியமா நிக்கிற மாதிரி நிக்குது இல்ல. ஓகே சரி, இதெல்லாம் few pictures தான் இல்ல, just ஒரு picture. So இந்த picture பார்த்துட்டு we are able to think so many things. just ஒரு last one more picture இருக்கு, இத பார்த்துட்டு final one, இத பார்த்துட்டு என்ன சொல்றீங்க? ஐயோ அந்த வலிக்கு விழுற மாதிரி இருக்குதா? சரி, வேற? ஐயோன்னு யாரோ சொன்ன ஆரம்பிச்சாங்களே, கேக்கல. ஆண்டி ஐயோ வலிக்கு விழ போறாங்க அப்படின்ட்டு விழ போறாங்க. ஓகே சரி, நெக்ஸ்ட். அந்த ஆபத்துக்கு ஒரு just 1 second முன்னாடி verge of danger. Okay, verge of அவங்க டேஞ்சரை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஐயோ அவங்க டேஞ்சர் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகே, சோ இப்படிதான் இல்ல, ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான். நம்ம ஆனா எங்க வரைக்கும் போயிடுவோம் அப்படின்னா, அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற வரைக்கும் நம்ம போயிடுவோம் இல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, அவர் விழுந்தாரு இல்ல, அவர் பார்த்தா ஒரு இன்டர்வியூக்கு போற மாதிரி அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த ஷூஸ் எல்லாம் போட்டு இல்ல இருக்காங்க. சோ அவங்க விழுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, லைஃப் போச்சு. நோ, we can build on so much just by looking at one picture இல்ல. so what is thinking அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இல்ல ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான். இட்ஸ் an internal process இல்ல, internal mental process. yes இல்ல இது what do you think about this? அந்த கோழி வந்து அதோட சிக்கனை பாக்குற மாதிரியே இருக்கு ஆண்டி. அதோட சிக்கனை பாக்குற மாதிரி நம்மளுக்கு அந்த சாப்பிட கிடைக்காதா அப்படி இருக்கு ஆண்டி. ஓ, கோழி சிக்கன் நம்மளுக்கும் ஆண்டி நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமைதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. நமக்கும் இந்த ஒரு நிலைமைதான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது அப்படி யோசிக்குதோ இல்லையோ, நம்ம அப்படி யோசிக்கிறோம் அப்படிதானே இல்லையா? மத்தவங்களுக்கு நடக்கும்போது எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம் until it comes to us. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல அதுக்கு. ஓகே, சோ இதெல்லாமே ஆக்சுவலி உண்மையாகவே திங்க் பண்ணுதா இல்லையா நமக்கு தெரியாது. பட் என்ன சிச்சுவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யறோம், இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஜஸ்ட் கெஸ்ஸிங் இல்ல. சோ நிறைய நேரத்துல அப்படிதான் நம்மள சுத்தி இருக்கிற காரியங்கள் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு. சோ ஏற்கனவே நடந்த காரியங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், நம்மளையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், நம்மள என்னச்சு வச்சு பயந்துட்டு இருப்போம் இல்ல. வில் ஃபீல் இன்செக்யூர். அவங்களுக்கு அப்படிதான் நடந்துச்சு. நிறைய பேருக்கு when we talk with the young girls when we talk about marriages, they always say this, அக்கா அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, they're not happy together, so I don't want to get married. எனக்கும் லைஃப் இப்படி ஆயிடும். அல்லாட்டி அவ படிச்சு she didn't get into a good college, அவளுக்கு லைஃப் இப்படி ஆயிடுச்சு, சோ எனக்கு இப்படி ஆயிரும். we always மத்தவங்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம், திங்க் பண்ணி அவங்க லைஃப்ல நடந்தது வச்சு நம்ம லைஃபை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு நிறைய நேரத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையா மாறிட்டு இருக்கோம்ல. சோ வாட் இஸ் திஸ் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் திங்கிங் அப்படின்னா, it is as internal mental process that uses information. நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இன்புட்டா கிடைச்சிருக்குது. சோ அதை வச்சு நம்ம மென்டல் ப்ராசஸ்ல நம்ம இன்டர்னலி we are coming up with certain things. that is thinking இல்ல. நம்ம ஏதோ ஒன்று உள்ள இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், we are building on that and coming to a conclusion. that is thinking. So what are these inputs? I said ஏதோ ஒரு இன்புட் வச்சு நம்மள we are creating our own, we are coming to some conclusion அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. so what are these inputs அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, so எப்படிலாம் இந்த இன்புட்ஸ் எல்லாம் நமக்கு உள்ள போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, through our இல்ல what we see, நம்ம பார்க்கிறதன் மூலமாக நமக்கு இல்ல மென்டல் நம்மளுடைய திங்கிங்க்கு பிரெயினுக்கு certain things are getting into the brain இல்ல. so அடுத்து பார்த்தோம் அப்படின்னா through hearing இல்ல, through things that we hear. these are some data that we collected by the brain, by seeing, by hearing, by touching and by taste and also through smell இல்ல. all these things நீ ஒரு நாள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, we will not forget, we will know next time when I see I know what's the taste. பர்టిక్యులர் ஹோட்டலுக்கு போகும்போது எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்றது இல்ல. sometimes when we just cross it hotel itself, we will remember what we had that day இல்ல. and touch இல்ல, the way it is bad touch, good touch இல்ல, நம்ம நிறைய காரியங்கள் படிச்சிருப்போம். so that it's whatever இல்ல, when we are being touched or when we touch something, we don't forget that. that's there in the brain. what we hear and what we smell
இல்ல நம்ம யூஸ் பண்ற பெர்ஃப்யூம்ஸ், நல்ல வாசனை, கெட்ட வாசனை எல்லாமே everything is being registered. So these are the ways la input நம்ம brainக்கு போறதுக்கு 5 sense organs we know it la ஐம்புலன்கள் அல்லது 5 sense organs சொல்லி சொல்லுவோம். So இதன் மூலமா தான் our brain is collecting the data and இதுதான் mental processல உள்ள நடக்குது. நடந்த அப்புறம் we are coming to a conclusion. இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு we are concluding. So இன்னும் கொஞ்சம் pictures அக்கா காமிக்கிறேன். You just tell me quickly என்னென்ன இதுல sense organs are involved அப்படின்றத நமக்கு நீங்க சொல்ல போறீங்க. இங்க we are seeing some 4 picturesல. Yes, 4 pictures பார்க்கிறோம். So the first one என்ன sense அது? ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. Taste. Okay, next. Smell aunty. Smell. The flower smell பண்றாங்க. Okay. What is the kitten doing there? Touch. Touching. cat வந்து touch பண்ணுது aunty. Touch பண்ணுது. Feel of touch, the sense of touch. இங்க next. Taste. Yes, taste. Yes. இன்னும் ஒண்ணே நிறைய இருக்குது. I'm not going to go through everything. இந்த ஒரு ஸ்லைட் மட்டும் முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். இங்க ஒரு 4 pictures வருது. இது என்னன்னா fighting மாதிரி. சாரி, இது போயிடுச்சு. ஒரு நிமிஷம். Okay, in the 4 pictures. Fighting, touch. Fighting, it's a touch. இல்ல அவங்க ஏதோ ஒரு விதத்துல டச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் thinking aunty. Thinking இல்ல, பட் ஆட்டோமேட்டிக்கலி அவ வாயில கை இருக்கு இல்ல, so she's tasting. Tasting. Yes, இந்த பக்கம் Touch. இல்ல, she's feeling herself. Next. Tasting aunty. Tasting. So in the மாதிரி different we are able to know la. So இது எல்லாமே inputs தான் இல்ல, everything these இது எல்லாமே inputs, it goes and stays inside the brain இல்ல as input. நம்ம அக்கா இந்த அதெல்லாம் போகல, I'll just go directly into the other things. So இது நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்ல, touch, smell and all this thing. So what does the Bible, word of God say about us? இல்ல என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இது வசனம் Psalm 139 verse 14. It says, I'll praise you for I am fearfully and wonderfully made. Marvelous are your works and that my soul knows very well. இல்ல என்னுடைய சோல்க்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்ன எவ்வளவு ஆச்சரிய வினோதமாக என்ன செஞ்சிருக்காங்க, படைச்சிருக்காங்க இல்ல. So whenever I feel down, whenever I feel I'm not looking good, எனக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லாட்டி இவ்வளவு டாலா இருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லாட்டி இவ்வளவு ஃபேரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கும் போது you just remember this particular verse, Psalm 139 verse 14. எனக்கு one of the favorite verses இல்ல, because இது என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த வசனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. whenever I felt inferior, எனக்கு இந்த வசனம் ரொம்பவே என்ன ஆறுதல் படுத்துச்சு. because I know I'm fearfully and wonderfully made. Marvelous are your works. அவனுடைய கரத்தின் கிரியைகள் ரொம்ப அதிசயமானவைகள். அது யாருக்கு தெரியும்? Actually deep inside I know how I am fearfully and wonderfully made. But many times வெளியில சுத்தி மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் I feel inferior. So I'll just we can just memorize this verse and look into the mirror when you're feeling down, and just when you see this verse, you'll really feel encouraged. நம்ம வாசிக்கலாமா? நீ just wherever you are, just read this. தமிழ்ல வாசிக்கலாமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் இல்ல. சோ ஆண்டவர் நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்மளுடைய சென்சஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகா, இட்ஸ் a gift God has given to man. அது நிறைய நேரத்துல நம்ம மறந்து போய் இல்ல நம்ம இது நல்லா இல்ல, இது சரியில்லை, அவளுக்கு எவ்வளவு அழகா இருக்குதா அப்படிலாம் நம்ம நிறைய நேரத்துல கம்பேர் பண்றதுனால படிச்ச தேவனையே நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து சேட் ஆக்கிட்டு இருக்கிறோம்ல. சோ நம்மளுடைய பாடியை பத்தி, the way our body is designed, the working mechanisms, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது it's truly marvelous. The 5 senses, the taste, the hearing, the touch, the smell, இதுல என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு நம்ம சயின்டிபிக்கா நம்ம படிக்கும் போது ஆண்டவரே எவ்வளவு அழகா எங்களை படைச்சிருக்கீங்க அப்படின்றது we will not stop to praise the Lord. So இந்த sense organs பத்தி what does the scripture says, நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹியரிங் பத்தி நீங்க ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, later you can read these verses. ஹியரிங் பத்தி Genesis chapter 3 verse 1ல அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ இல்ல.
கேக்குறது. didn't you hear God telling that? இல்ல அது ஹியரிங் பத்தி நம்ம பார்க்கறது. இது எல்லாமே எங்க கார்டன் ஆஃப் ஈடன்ல நடந்தது வச்சு இந்த வசனங்கள் இருக்கு. டச் பத்தி சொல்லும் போது நீங்க சாகாதபடிக்கு அதை பாதியில இருந்து வாசிக்கிறேன், அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இல்ல. God told don't touch இல்ல, அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கமாண்ட நம்ம பாக்குறோம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 6 நம்ம பாக்குறோம், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இல்ல, இட் வாஸ் ப்ளீசிங் டு அவர் ஐஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். சோ அங்க வந்து சைட் இல்ல அந்த இடத்துல வந்துருச்சு. டேஸ்ட் பத்தி சொல்லும் போது ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 6ல the later part சொல்லுது, அதன் கனியை பறித்து புசித்து இல்ல டேஸ்ட் பண்ணாங்க, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான், he also had it இல்ல. they did it against God's command அந்த இடத்துல. Genesis chapter 3 verse 1 to 6ல பார்த்தனா ஸ்மெல் பத்தி, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டால. குளிர்ச்சி, the aroma of the garden ல அவங்க அந்த they were just enjoying that beautiful place in that garden of Eden. So இத பத்தி தான் நம்ம அந்த கிரியேஷன்ல கார்டன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் அந்த டச் அந்த சென்சஸ் பத்தி நம்ம the first அந்த கார்டன் ஆஃப் ஈடன்லயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். what are other இத பத்தி சென்ஸ் ஆர்கன்ஸ பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 17லயும் ஹியரிங் பத்தி சொல்லுது. நம்ம எதெல்லாம் கேட்கிறோம், எது நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இல்ல. when we hear இல்ல நம்ம faith வந்து இன்னும் build up ஆகுது. Proverbs chapter 4 verse 20 says pay attention இல்ல, it's a command. My child, to what I say listen carefully இல்ல. God asks us to God expects us to listen to our parents இல்ல, பெரியவங்களுக்கு, and whatever the word of God says. So இத பத்தி hearing. இன்னும் நம்ம போனோமானால் next seeing பத்தி what does the Bible say? Matthew chapter 5 verse 29 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இல்ல. If your eye, even if it's your good eye causes you to lust, gouge it out and throw it away. It is better for you to lose one part of your body than இல்ல உன்னுடைய கண் உனக்கு இடரலா இருக்கும்போது என்ன செய்யணும், அது புடுங்கி போட்டுறது இல்ல. It's best to go into heaven with one eye than to go to the hell with both eyes இல்ல. So அப்படி இல்லாத so சில இன்னும் நம்மளுடைய okay, what does the Bible say about smell? 2 கொரிந்தியர் 2:15 our life should be a pleasing aroma to God அப்படின்றது வசனம். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக நற்கந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 5:2லயுமே நம்ம என்ன செய்யணும், we are reading about how our life can be a sweet aroma to God. About taste and see நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். My child, eat honey, for it is good, and the honeycomb. So these are some of the verses, Bible quotes about the sense organs பத்தி இல்ல. கடைசி டச் பத்தி என்ன சொல்றது, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தை வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். So the touch, some of them experience and Jesus தொடும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பவர், the healing இல்ல. So they enjoyed those kind of healing from the Lord. When they touched Jesus, they were healed. So what was the output? நம்மளுடைய input எப்படிலாம் நமக்கு உள்ள போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். So அது மாத்திரம் இல்ல, so அதோட result there'll be an output இல்ல. We conclude. So there are two types of outputs. நீங்க உள்ள போறது வச்சு ரெண்டு type of outputs இருக்கு. One is positive outputs இருக்குது, negative outputs இருக்குது. So what are the positive outputs? நீ உள்ள போறது எல்லாமே நன்மைதானா அல்லட்டி தீமையானது இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So positive outputs என்ன அப்படின்னா, we are able to make decisions, construct plans. நம்ம என்ன உள்ள போகுதோ அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், we are able to make decisions, construct plans இல்ல. அது மாத்திரம் இல்ல, we are able to organize an information இல்ல. நிறைய காரியங்கள் நம்ம நிறைய நேரத்துல, that's why we say whatever we learn throughout the day. 2 days back கூட ஆண்டி சொன்னாங்க, நீங்க கேட்ட காரியத்தை நீங்க பெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, you bring it to your mind again அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. So நம்ம அசை போடுறோம்ல, so அதுதான் whatever we have learned, whatever அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து we are organizing informations
நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா evaluate ideas இல்ல. Okay, so ask questions and then we are able to solve problems இல்ல and come out create objects. So இதுதான் வந்து பாசிட்டிவான ஒரு நிமிஷம் பாசிட்டிவான அவுட்புட்ஸ் பார்த்தோம்ல. சோ நன்மையான காரியங்கள் நமக்கு உள்ள போகும்போது இவ்வளவு காரியங்கள் நன்மையான அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்குது இல்ல. ஒரே நிமிஷம். சாரி. ஓகே, சோ பாசிட்டிவான காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், இந்த இவ்வளவு காரியங்கள் நமக்கு. நெகட்டிவான காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, நீ தேவையில்லாத காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அதுதான் என்ன செய்யுது, அதையும் நம்ம என்ன செய்யணும், ட்ரை அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல. சோ அதனால நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, டிவி பாக்குறது தப்பாக்கா, வீடியோ இது படம் பாக்குறது தப்பா, அப்படிலாம் நிறைய கேள்விகள் நம்மளுடைய டீன்ஸ் கேம்ப்ல நீங்க கூட கேட்டிருக்கலாம்ல. சோ என்ன ஆகுதுன்னா, நம்ம பாக்குற காரியங்கள் வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், we solve problems and we come out with decisions, நிறைய காரியங்கள். சோ அதனாலதான் நிறைய தவறான decisions மேக் பண்றதுக்கும் அது ஒரு வாய்ப்பா மாறிடுதுல. So we need to check what kind of inputs are going inside ல. சோ அது வச்சுதான் என்னுடைய decision making இருக்கும், என்னுடைய problem solving இருக்குது இல்ல, ideas evaluating எல்லாம் அதை குறிச்சுதான் இருக்கு. So what kind of inputs you are allowing it to go inside. அது உள்ள போக உள்ள allow பண்றது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்குது. It's not depending on anybody else. It depends on us இல்ல. அது எதெல்லாம் நான் உள்ள அனுமதிக்கலாம் அப்படின்றதுதான் என் கையில தான் இருக்குது இல்ல. So the choice is in our hands இல்ல. So அதை வச்சுதான் நம்ம வந்து சொல்றது போல I'll solve my problems, I'll come with conclusion and everything இல்ல. So வசனம் சொல்லுது, search me O God and know my heart, test me and know my anxious thoughts. சங்கீத தாவீது அழகா சொல்றாங்கல்ல, Lord என்னுடைய actions இல்ல, actions of course God will judge, but he says, Lord you test my thoughts, என்னுடைய deepmost thoughts கூட நீங்க என்ன செய்யுங்க, டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவரால் என்ன செய்யும்போது he is able to make that kind of prayer. Are we able to make that kind of prayer this day? என்னுடைய தாட்ஸ் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, டெஸ்ட் பண்ணுங்க சுவாமின்ற தைரியமா என்னால சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா, because nobody knows what is going on in our mind இல்ல, என்ன மென்டல் ப்ராசஸ் அங்க உள்ள போயிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நீ அக்கா கேட்டுட்டு இருக்கிற, பட் உங்களோட தாட்ஸ் இப்ப எங்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அக்காக்கு தெரியாது. பட் only God knows and only you know it. See if there's any offensive way in me and lead me in the way everlasting. As teenagers, as young children, we can make this as a prayer every day. என்னுடைய தாட்ஸ் எல்லாம் உள்ளத்திரியங்கள ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீங்க, இருதயத்துல அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி, அதுல கூட நான் என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது சுவாமின்னு சொல்லிட்டு we can make this as our prayer every day. Lord, when we make this as our prayer, then we can have a check on our kind of thoughts that we have every day. வேதம் எப்படிப்பட்ட காரியங்களை திங்க் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 4:8 ரொம்ப அழகா சொல்லுதுல. Paul gives us a list of things that we can think on, or it says we need to dwell on it அப்படின்னு சொல்லி dwellனா அதுல நம்ம நிலைத்து இருப்பது இல்ல. சோ எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஸ் பாசிட்டிவ் அப்ரோச்ல நம்ம இன்புட் உள்ள நிறைய தவறான காரியங்கள் போயிருச்சு. பட் ஆனா அதை நம்ம வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்ல. நம்ம ஒருவேளை வாய்க்குள்ள போட்டோம் அப்படின்னா நம்ம உடனே கூட பிடிக்கலன்னா துப்பிடலாம், it comes out. But ஆனா நிறைய நேரத்துல when it goes and enters into the brain, it's very difficult to take it away இல்ல. நம்ம ஒருவேளை நம்ம தவறா ஒரு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போயிருக்கலாம், wrong touch by somebody maybe, or bad taste இல்ல, நம்ம தவறா பார்த்த காரியங்கள் நம்மளால மறக்க முடியாத சூழ்நிலைகள், இது எல்லாமே உள்ள போய் உட்கார்ந்து இருக்கும். and it keeps working and நிறைய நேரத்துல it gives அது நம்ம எமோஷன்ஸ் அது நிறைய நேரத்துல அது வெளியில வருது இல்ல, as fear இல்ல, as hatred. இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம தவறான காரியங்கள் நிறைய உள்ள போய்
அது உட்கார்ந்துட்டு இருக்குதுல்ல. So the word of God says we need to நம்ம எப்படி என்ன மாதிரி காரியங்களை நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. யாராவது நம்ம எடுத்து வாசிக்கலாமா? Philippians chapter 4 verse 8 யாராவது எடுத்து சத்தமா வாசிக்கலாமா? Philippians 4 verse 8 எடுத்துட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்களா, என்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? தூங்கிட்டீங்களா? Yes, 4 verse 8. Philippians 4 verse 8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ நீதியுள்ளவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ வாசிக்கட்டும். ஆன்ட்டி shall I read? Yes, read. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். It says அவைகளையே means இத மாத்திரம் நம்ம என்ன செய்யலாம், dwelling on that. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நிறைய நேரத்துல சாத்தான்ல நம்ம பாக்குற காரியம் வச்சு சொல்லுவோம் பாரு, உனக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல என்ன செய்வோம், பொய்யான காரியங்களை நம்ம மனதுல போட்டு நம்மள பயங்காட்டிட்டு இருப்போம் இல்ல. So the word of God says நம்ம எது உண்மையோ அதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், we need to think about it. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ. சோ இப்படி ரொம்ப ஒரு அழகான ஒரு நமக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்கல்ல. சோ when we think about these things, நம்மளுடைய அவுட்புட் இல்ல அவுட்புட் will be very beautiful இல்ல. சோ ஒழுக்கம் உள்ளவைகள் எதெல்லாம் நமக்கு டு டிசிப்ளின் ourselves அந்த மாதிரி காரியங்கள், நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் இல்ல அன்புள்ளவைகள். சோ இதையே நம்ம நற்கீர்த்தி உள்ளவைகள் இல்ல புண்ணியம் ஏதோ புகழ் ஏதோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, we need to think about it இல்ல throughout our days. நம்ம அந்த நாள் முழுவதும் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளுடைய outcome will be beautiful இல்ல. We don't have to worry about or fear about things that are happening around. Practical tips நம்ம என்ன மாதிரி காரியங்களை நம்ம பிராக்டிக்கலா நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யறதுக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை யோசிப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் இல்ல. when there's a bucket of water, when there's a bottle of water with one drop of ink illa theriyum, full bottle becomes blue in color. So if it has to be cleared of the ink, enna seyanuma nearly kittathira 8 buckets of water we need to pour it so that becomes very clear. So நம்மளோட லைஃப்ல நம்ம தேவையில்லாத காரியங்கள் சின்ன வயதுல இருந்து இது 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நிறைய காரியங்கள் நம்ம மனதுல இருக்குது. சோ அது தேவையில்லாத காரியங்களை நம்ம வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொன்னா we need to replace it with something beautiful, replace it with something worth, replace it with something good இல்ல. சோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும் போது மாத்திரம்தான் இல்ல we can remove those things and our output will be really good. So enna mari lam pannala, it will not happen overnight. It's a habit, or we need to practice it every day so that what happens நம்ம லைஃப்ல நம்ம பாசிட்டிவான காரியங்களை நம்ம என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். So 3 things நம்ம பிராக்டிகலா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். Personalized scriptural truth and promises. Very happy many of us are memorizing verses. ரொம்ப சந்தோஷம். அந்த verses வந்து ஏதோ ஆண்டி சொன்னாங்க அல்லது மம்மி டாடி சொன்னாங்கன்றதுக்காக மாத்திரம் அதை மெமரைஸ் பண்ணாம நமக்கு அது பர்சனலைஸ் பண்ணணும். நமக்கு அந்த சிச்சுவேஷனுக்குள்ளாக நம்ம போகும்போது ஐ நீட் டு யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா தட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் இல்ல. நம்ம வசனம் நமக்கு தேவையான போது அது கை கொடுக்கணும். அப்பதான் வந்து we can personalize this verse. Like I said, Psalm 139, when I'm feeling down, when I'm feeling depressed, or when I'm thinking I'm not looking good, I'm good for nothing, நம்ம இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த வசனம் டக்குன்னு வரணும். Lord, I'm fearfully and wonderfully made, Lord, I praise you ன்னு சொல்லும் போதுதான் we can personalize the scriptural verses இல்ல. சோ அது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், when I'm afraid இல்ல I will call you, நான் உண்மையை நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது நம்ம பயப்படும் போது அது வசனம் நமக்கு மனசுல வரணும், வெளியில வரணும். So only then that will be useful. We need to personalize scriptures
ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அண்ட் ப்ராமிசஸ். அதை நம்ம என்ன செய்யணும், கிளைம் பண்ணி நம்ம அப்பதான் சொல்ல முடியும். மெமரைஸ் அண்ட் மெடிடேட் ஆன் ஸ்கிரிப்சர். இல்ல நம்ம சொன்னது போல நிறைய குடம் தண்ணி ஊத்தினா மாத்திரம் தான் என்ன செய்யுது, அந்த டர்ட்டி வாட்டர் கோஸ் ஆன். ஸோ நம்மளுடைய ஏற்கனவே தேவையில்லாத காரியங்கள் நம்ம மைண்ட்ல இருக்குது. ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண எப்படின்னா ஜஸ்ட் பை மெமரைசிங், இல்ல மெடிடேட்டிங் ஆன் தட் வேர்ஸ். அந்த வசனத்தை நம்ம திரும்பி திரும்பி நம்ம மெடிடேட் பண்ணும்போது மாத்திரம்தான் அந்த தேவையில்லாத அசடுகள் எல்லாம் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியில போய் it will replace with something better and beautiful. Let's listen to Christian music because hearing is one of the senses through which namak input ulla podun ketom. So nariya per many children they have the habit of listening to cinema songs. They say the music is good or they say the words are good. Ana adu eppadipatta baadhipa undu pannaduna, like I said, the output becomes very bad. So நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது உனக்கு வசன ஞாபகம் வர்றது, நீ கேட்ட அந்த தேவையில்லாத சினிமா சாங்ஸும் தேவையில்லாத சினிமா டயலாக்ஸும் அந்த சினிமால அவங்க எடுத்த டிசிஷன்ஸ் தான் என்ன செய்யுது, நீ டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஒரு வழியா மாறுது. சோ என்ன செய்யலாம், அது தேவை. அதனாலதான் நிறைய பேர் they go into love breakup பார்க்கும்போது they want to commit suicide. இல்ல they want to elope with the boy that they hang around with. இல்ல இது எங்க பாக்குறாங்க, எங்க இருந்து அவங்களுக்கு இந்த they came to this decision அப்படின்னா because they have the input from the movies and the things that they listen to. இல்ல சோ அப்படி இல்லாம ஏசப்பாவை நேசிக்கிற நீயும் நானும் ஆண்டவர் வசனங்களை கேட்டு அதை மெடிடேட் பண்ணி நிறைய தேவ வசனங்களை பாடல்களை நம்ம கேட்கும் போது நான் பிரச்சனைக்குள்ளாக போகும்போது I will come to a conclusion from these things. இல்ல so let's listen to more of these Christian songs. இல்ல நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய துதிக்கிற பாடல்கள் இருக்குது. Be very careful about choosing the kind of songs that we listen to. சாத்தா நம்ம அதன் மூலமாக நம்மள வஞ்சிக்கவே கூடாது. இல்ல so the songs that have Jesus in the name, Jesus Savior, blood of Jesus, இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நிறைய songs Christian songs இருக்குன்னு சொல்றாங்க, but that is no Jesus in that, no Savior. இல்ல அப்படிப்பட்ட வார்த்தையே வராம பாடல்கள் Christian songs இருக்குது. But we need to be really very careful in choosing to listen to the song, Christian songs. So இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உண்மையாவே ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்புட் கொடுக்கிற திங்கிங் ஆக இருக்கும்ல. Word of God says a high view of God elevates his words in your mind and builds மேலானவைகளே நாட சொல்லில builds in you in the faith to believe them. அப்படி நம்ம பாக்குறோம்ல, பைபிள் encourages us to think மேலானவைகளே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நாடு சொல்லி நம்மள வந்து வசனம் நம்மள என்ன சொல்லுது, என்கரேஜ் பண்ணுது. இல்ல so there are things நம்ம நிறைய நேரத்துல மேலானவைகள் நடம கீழே, அதாவது அந்த நேரத்துக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற காரியங்களை மாத்திரம் நம்ம செஞ்சு பார்த்தல. you can see இல்ல maybe a game in a mobile, maybe a chat with your friend. இல்ல சோ சில காரியங்கள் அந்த நேரத்துக்கு மாத்திரம் தான் நமக்கு என்ன செய்ய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நம்ம வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நம்ம நாடும் போது நம்மளோட திங்கிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலானவைகளா இருக்கும்ல. சோ we need to check ourselves, நம்மளோட திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. there was a particular farm. அந்த ஃபார்ம்ல வந்து this farmer he just went அந்த உட்ஸ்குள்ள போகும்போது he found a big egg. அந்த உட்டுக்குள்ள போகும்போது எப்படியோ ஒரு பெரிய ஒரு முட்டை கிடைச்சிச்சு. அவருக்கு தெரியல அது எந்த பேர்டோட எக்குன்னு சொல்லி தெரியல அவருக்கு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னா அவங்க வீட்டுல ஃபார்ம்ல உள்ள சிக்ல ஹென் லே eggs lay பண்ணி அதை hatch பண்றதுக்காக it is brooding over the eggs. so என்ன பண்ணுவாரு, ஓகே நம்ம இந்த எக்கையும் வச்சிடலாம், இந்த hen அதையும் சேர்த்து brood பண்ணி it will hatch eggs, I mean hatch அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி he keeps a big egg along with the chicken hen eggs கூட வைக்கிறாங்க. one fine day எல்லா சிக்ஸும் வெளியே வருது, இதுவும் வெளியில வந்துருச்சு. வெளியில வந்தோடனே மத்த சிக்ஸ் காட்டிலும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது, கொஞ்சம் பெருசாவும் இருக்குது. it didn't look so good as the other chicks, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அண்ட் ஆனா எனது தாய் அந்த ஹென் வந்து என்ன செய்யுது, பரவாயில்ல இது நான் ஹேட்ச் பண்ணதான், நான் என்ன செய்யறேன் ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சிக் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கெல்லாம் போகுதோ இந்த சிக்கும் அது கூடயே போயிட்டே இருக்குது, மத்த சிக்ஸ் கூட சேர்ந்தே போயிட்டே இருக்குது. அந்த குட்டி குட்டி சிக்கன்ல என்ன பண்ணுதுன்னா அந்த குப்பை மேடுக்குல எல்லாம் போய் அப்படி கிளறி, நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, சிட்டில நம்ம பார்க்க முடியாது, ஊர்ல நம்ம போகும்போது பாத்திருப்போம்ல, அது காலை வச்சு
அப்படி தேய்ச்சி தேய்ச்சி என்ன செய்யும், அதற்கு பூச்சி புழு எல்லாம் சாப்பிடும்ல. சோ இந்த சிக் பண்றது மாதிரியே இந்த பெரிய சிக்கும் என்ன பண்ணுது, அவங்கள மாதிரியே அந்த குப்பையெல்லாம் கிளறி கிளறி அதை அந்த புழுவெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சு, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாச்சு, அதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய ரெக்கெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் சரி இந்த பெரிய சிக்கன் குட்டி குட்டி சிக்கன் கூடயே என்ன செய்யுது, அதுவும் போய் சாப்பிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்றது, ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஈகிள் பார்த்துட்டே இருந்துச்சா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் it came, it just sat closer to this particular chick and இதுகிட்ட பேசுதா, நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு தெரியுமே, நான் ஒரு சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பாருங்க, நான் இவங்க கூட தான் நான் இருக்கிறேன், இவங்க கூட தான் நான் சாப்பிட்டேன், I grew up with these people, so I'm also a chicken அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இல்ல இல்ல பாரு, you are not a chicken, you are an eagle அப்படின்னு சொல்லி சொல்லுமா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. பட் ஸ்டில் கடைசியில் என்ன சொல்லுது, நீ உன்னுடைய விங்ஸை நீ ஓபன் பண்ணி என்ன செய், you try to fly and see அப்படின்னு சொல்லி சொல்லுமா. சோ இது அதோட விங்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது it found it to be very large, ரொம்ப லாங்கா இருக்குது, and it found it to be different. And then அந்த ஈகிள் சொல்லுது, நீ ட்ரை பண்ணி பாரு, நீ என்ன மாதிரி பறக்க ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது it tried first கொஞ்சம் மேல flap பண்ணி பறக்க ட்ரை பண்ணுது, but it couldn't fly, it fell down. Then again that eagle kept encouraging the bird to fly high. திருப்பி அதை ட்ரை பண்ணும்போது it could fly high. அது ரொம்ப மேல போன அப்புறம் it sees from above. இந்த குட்டி சிக்கன் எல்லாம் பார்க்கும்போது தோணுது, நான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா நான் இந்த கீழேயே இருந்திருக்கிறேன், எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் நான் வாழ வேண்டியது, நான் கீழே இப்படி தேவையில்லாத குப்பமேட்டெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், கீச்சு நான் சாப்பிட்டு இருக்கிறேனே, இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. நம்மளும் we are born to live ஒரு நல்ல ஒரு ஹையர் லைஃப் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காங்க. நிறைய நேரத்துல நம்ம இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோம், கீழான இந்த கொஞ்ச நேரம் ஆசைகளுக்காக, கொஞ்ச நேரம் திருப்திகளுக்காக நம்ம கீழான அந்த சிக்கன் மாதிரி நம்ம கீழே பார்த்து நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம்ல. பட் பைபிள்ல the Lord wants us to live a higher life. அதற்கு நம்ம எங்க மாறணும் அப்படின்னா, we need to change in our thoughts. இல்ல அங்கதான் ஃபர்ஸ்ட் மாற்றம் எங்க ஆரம்பிக்கணும்னா, it should begin with my thought. இல்ல அங்க மாறுச்சுன்னா தான் my words will change. ஏன் அப்படின்னா, என்னுடைய தாட்ல இருக்கிறது என்னுடைய வேர்ட்ஸா வருது இல்ல, நிறைய நெகட்டிவான வேர்ட்ஸ். So that becomes my action, that becomes my habit, and that's becoming my character. இல்ல சோ இனி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல நம்ம என்னெல்லாம் மாறணும், எங்கெல்லாம் நம்ம மாறணும்ன்றத நம்ம அடுத்து வர நாட்களை நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல நம்மளுடைய தாட் லைஃப் ஆண்டவரே, நிறைய நெகட்டிவான தாட்ஸ் என் லைஃப்ல இருக்கு சுவாமி. எனக்கு சில நேரத்துல நெகட்டிவான தாட்ஸ் it takes me to a point of நான் சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எனக்கு தள்ளிடுது சுவாமி. எனக்கு கிருபை தாங்க, எனக்கு என்னுடைய தாட் லைஃப்ல ஒரு பியூரிட்டி தாங்க சுவாமி சொல்லி கேட்க போறேன். நீ இருக்கிற இடத்துல நீ கண்ணுல மூடி உனக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, பயமான தாட்ஸ் சாத்தா நிறைய நேரத்துல என்னுடைய தாட் லைஃப்ல எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குறாரு சப்பா. எனக்கு அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க சுவாமின்னு சொல்லி நீ கேக்குறியா? God has created us to live a beautiful life, ஒரு ஹையர் குவாலிட்டி லைஃப் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காங்க. அதற்கு முதல் தடையா இருப்பது என்னுடைய சிந்தை. இந்த சிந்தையை தேவனே எனக்கு மாற்றுங்க சுவாமின்னு சொல்லி கேட்கலாமா? இல்ல உண்மையுள்ளவை எவையோ, இல்ல அன்புள்ளவைகள் எவ்வளவு, நற்கீர்த்தி எதுவோ, புகழ் எதுவோ, இல்ல இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்களாம், நம்மள படைச்சிருக்காங்க. பட் we keep thinking about இப்ப உள்ள காரியங்கள், இல்ல இப்ப உள்ள சந்தோஷத்திற்காக. அந்த கேம் முடிஞ்ச அப்புறம் இல்லாட்டி அந்த பர்டிகுலர் மீட்டிங் முடிச்ச அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் திரும்பி இல்லவே இல்ல சொல்லி டெம்பரரி ஹாப்பினஸ். பட் God wants to give you a very permanent, அவருக்குள்ளார ஒரு நித்திய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கு தடையா இருக்கிற என்னுடைய தாட் லைஃப் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. இருக்கிற நெகட்டிவான காரியங்களை எடுத்து போடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறியா? யாரா ஒருத்தர் மியூட் ஓபன் பண்ணி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு என்னுடைய தாட் லைஃப் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு அப்பப்ப என்ன பயங்காட்டுற என்னுடைய திங்கிங் எனக்கு மாற்றி கொடுங்க சுவாமின்னு சொல்லி கேட்கலாமா? யாரா ஒருவர் நம்ம மியூட் ஓபன் பண்ணி இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மேலானவைகளை நாடுவதற்கு தேவன் விரும்புறாங்க. But many a time I'm satisfied with these little things that gives me a temporary happiness. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. எங்களுக்கு உண்மை போல ஒரு தாட்ஸ் நீங்க தாங்கன்னு சொல்லி யாரா ஒருவர் ஜெபிக்கலாமா? Any one of us.
நாங்க படிக்கிற வசனங்கள் எங்களுக்கு தேவையுள்ள நேரத்துல சுவாமி அதை ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாம். மெமரைஸ். எஸ் மா. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல வேலை ஏற்படுத்தி தந்திருக்கீங்க எங்களுக்கு ஏசப்பா. இந்த ஜூம் மீட்டிங் மூலமா நீங்க எங்களோட ஏசப்பா, இந்த மர்சி ஆன்டி மூலமா எங்களோட நீங்க நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்க சிந்தனைகளை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்க யோசனைகளை நீங்க தயவு செஞ்சு பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்க தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கும் போது ஏசப்பா, உலக பிரகாரமான வாழ்க்கைகளை நாங்க யோசிக்கும் போது, உலக பிரகாரமான சிந்தனைகளை நாங்க யோசிக்கும் போது ஏசப்பா, நீங்க பரிசுத்தமான சிந்தனைகளை தாங்கப்பா. இசப்பா, உங்க வசனங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க இசப்பா. மனமிறங்கி இசப்பா, நாங்க இசப்பா உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழாம இசப்பா, இசப்பா நாங்க வசனத்துக்கு நேரா நாங்க திரும்ப கிருபை செய்யுங்க இசப்பா. இசப்பா, இந்த நேரத்துல இசப்பா எங்க திங்கிங்ஸ் பத்தி இசப்பா, எங்க யோசனைகள் நாங்க என்ன எப்படி யோசிப்போம் அதை பத்தினா நாங்க இப்ப படிச்சு இசப்பா தெரிஞ்சுக்கிட்டே இசப்பா. இசப்பா, இன்னும் நாங்க பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. மேலானவைகளை நாங்க நாட கிருபை செய்யுங்கப்பா. மனமிறங்கி எங்களை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இசப்பா. இந்த நல்ல வேலைக்கு தந்ததுக்காக நன்றியப்பா. மர்சி ஆன்ட்டியும் நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. இன்னும் தொடர்ந்து நாங்க நிறைய காரியங்களை கத்துக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.